சக்கரையா? சக்கரை ஊற வச்ச உளுந்து ஊற வச்சாச்சு. மிக்ஸே போதும். மிக்ஸ் நல்லா வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு வந்து ஜாங்கிரி செய்ய போகிறோம். ஜாங்கிரியா? தண்ணி கொதி வருது. இப்போ தண்ணி கொதிச்சோடனே இப்போ சக்கரை போடணும். நல்லா கொதிச்சிச்சு. சக்கரையா? சக்கரை. ஜாங்கிரிக்கு ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கணும். பாகு நல்லா கொதிக்குது. இப்போ இது நல்லா கொதி வருது. இப்போ எவ்வளோ சக்கரை போட்டிங்க இதில்? 1/2 கிலோ சக்கரை. 1/2 கிலோ சக்கரையா? 1/4 கிலோ உளுந்து. 1/4 கிலோ உளுந்து வந்து தனியாக நம்ம அதை ஜாங்கிரி சேர்த்து ஊற வச்சுக்கணும். உளுந்து ஊற வச்சுக்கணும். இது 1 ஹவர் முன்னாடி ஊறினா போதுமா? 2 ஹவர் ஊற வைக்கணும். ஒரு 1.5 ஹவர் ஊற வச்சா போதும். 1 ஹவர் 2 ஹவர். ஓகே. இப்போ ஏலக்காய் தூள் போடணும். இதுலையா? இதில் வந்து கொதிக்கும் போது ஏலக்காய் தூள், லைட்டாக ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள். லைட்டாக கேசரி பவுடர். ஜாங்கிரி இந்த பாகுலே போட்டுருங்க. லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு சிட்டியா? லைட்டாக கலரை தெரியல. இது ஊற வச்ச உளுந்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி வடிகட்டிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாகு நல்லா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சவங்களுக்கு அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறது மிக்சியே போதும். மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் தண்ணி இல்லாமல். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். தேவைப்படும் போது
எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே. கரெக்டாக வந்துச்சா? இன்னும் 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ இதெல்லாம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி தேவையான லைட்டாக போட்டால் கலர் வரும். இந்த மிக்சியில் அரைக்கிற உளுந்து மிக்சியில் ஆமாம் அரைக்கும் போதே போட்டு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ வந்து கலர் போட்டாச்சு, நல்லா கலக்கியாச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்குது? எப்படி பதம் பார்த்தோம்னா, இப்போ தண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா இப்படி லைட்டாக ஊற்றி பார்த்தோன்னே தெரியும். ஜாம் பால் இருக்கா, நல்லா கரெக்டாக வந்துச்சு பதத்துக்கு. ஓகே. இப்போ கடாய் வச்சாச்சு, காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா எண்ணெய் கொதிக்கணும், நல்லா காய மாட்டேன். இப்போ ஜாங்கிரி செய்ய போகிறோம். இப்போ கவரை எடுத்து இது போல சொம்பில் இப்படி பண்ணி வச்சுக்கணும். மாவு எடுத்து போட்டுக்கலாம். இதில் மாவு போட்டு ஈஸியாக இருக்கும்.
விட்டுக்கணும். ஜாங்கிரியை இந்த சைடு வந்துடுச்சு, இந்த சைடு தரும் நல்லா வந்துருச்சு. இப்போ சக்கரை பாகு